கோவையில் நியூஸ் 18 சார்பில் டவுன்ஹால் மேற்கு மண்டலம் நிகழ்ச்சி இன்னும் சற்று நேரத்தில் துவங்க உள்ளது. இது குறித்த கூடுதல் தகவலோடு இணைகிறார் நம்முடைய மண்டல தலைமை செய்தியாளர் குருசாமி. விவரம் என்ன? தேவப்பிரியன், கோவை நீலாம்பூரில் இருக்கக்கூடிய லீமெரிடியன் ஹோட்டலில் டவுன்ஹால் நிகழ்ச்சி நியூஸ் 18 சார்பில் நடத்தப்படக்கூடிய டவுன்ஹால் நிகழ்ச்சி இன்றைய தினம் இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைக்கிறார். பின்னர் மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக பொறுப்பாளருமாக இருக்கக்கூடிய அவர் தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணியுடைய நிலைப்பாடுகள் மற்றும் அவர்கள் தேர்தல் வியூகம், அவர்களது தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடிய முறைகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்த டவுன்ஹால் நிகழ்ச்சியில் தொலைக்காட்சியின் ஆசிரியர்களுடன் நேரடியாக கலந்துரையாடுகிறார். இதனைத் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சியினரும் தொழில்துறையினரும் பங்கேற்கக்கூடிய கலந்துரையாடல் நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து நடத்தப்படுகிறது. மத்திய அமைச்சர் நிகழ்ச்சியை துவக்கி வைத்து சென்ற பின்னர் அடுத்த கட்டமாக கலந்துரையாடல் நிகழ்ச்சியானது அரசியல் கட்சிகளுடன் நடத்தப்படுகிறது. இதற்காக முன்னாள் அமைச்சர் திமுகவுடைய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி உள்ளிட்ட முக்கிய கட்சித் தலைவர்கள் மேற்கு மண்டலத்தை மையமாக கொண்டு இருக்கக்கூடிய முக்கிய அரசியல் கட்சித் தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இதை தவிர்த்து திமுக மற்றும் அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய முக்கிய பிரதிநிதிகளும் இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர்களது தேர்தல் வியூகம் மற்றும் தேர்தல் கூட்டணி, தேர்தல் அறிக்கையில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு சாதகமான அம்சங்கள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பேசுகின்றார்கள். இதை தவிர்த்து ஒரு தொழில்துறையினருடனான ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சியும் நடத்தப்படுகிறது. கோவையினுடைய வளர்ச்சி மற்றும் கோவை வேகமாக வளர்ந்து வரக்கூடிய கோவை நகரம் அடுத்த கட்டமாக கொண்டு செல்வதற்கு என்னென்ன மாதிரியான வளர்ச்சி திட்டங்கள் தேவை, அரசனுடைய பார்வை எந்தெந்த மாதிரியான வளர்ச்சி திட்டங்களில் போக்கஸ்டாக இருக்க வேண்டும் என்பது குறித்தான தங்களது கருத்துக்களை முக்கிய தொழில்துறையினர் இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேச இருக்கிறார்கள். குறிப்பாக சிட்ரா அமைப்பினுடைய கோவையில் இருக்கக்கூடிய தென்னிந்திய ஜவுளி ஆராய்ச்சி மையத்தினுடைய தலைவர் ரவிஷாம் மற்றும் கொங்கு குளோபல் அமைப்பினுடைய இயக்குனர் சதீஷ் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் பிரீதா மற்றும் சூழலியல் ஆர்வலர் காளிதாசன் மற்றும் சிறு குறு தொழில்துறையை இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து பேசுவதற்காக சிறு குறு தொழில்துறையிலிருந்து தேவகுமார் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கோவையினுடைய வளர்ச்சிக்கு என்னென்ன மாதிரியான செயல்பாடுகள் தேவை என்பது குறித்து பேச இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி இன்னும் சற்று நேரத்தில் துவங்கி இருக்கிறது. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் இந்த நிகழ்ச்சியை இன்னும் சற்று நேரத்தில் துவங்க வைக்க இருக்கிறார். தேவப்பிரியன், விரிவான தகவலுக்கு நன்றி குருசாமி.